basic building block. Commitment and consistency. வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா ட்ரீம்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ இந்த கமிட்மெண்ட்ன்றது அதோட இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. எல்லாருக்குமே நிறைய பேருக்கு ட்ரீம்ஸ் இருக்கும், ஆனால் கமிட்மெண்ட் இருக்காது. அப்படின்னா ஈஸியாக விட்டு கொடுத்துருவாங்க. தே வில் கிவ் அப் ஈஸிலி. கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு ஐயோ நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. லைஃப்பில் எதுவுமே கஷ்டப்படாமல், முயற்சி இல்லாமல், கண்டினியூஸ் எஃபர்ட் இல்லாமல் சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஜஸ்ட் ஒரு 10,000 ரூபாய்க்கு எப்படி வேலை செஞ்சிட்ருக்கோம். நம்ம ஒரு சின்ன 10,000 20,000 சம்பளத்துக்கே காத்தால 10 மணிக்கு போனால் ஈவினிங் 6 மணி வரைக்கும் எப்படி வேலை செய்கிறீங்க? கன்சிஸ்டன்சின்றது ஆக்சுவலி ஒரு எம்ப்ளாயியாக நீங்கள் போகும்போது எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்குங்கன்னு தெரியுதா? வருஷம் கணக்கில் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷமாக விடாமல் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் காத்தால போனால் நைட்டு வரைக்கும் விடாமல் போயிட்டுருக்கேங்க. எதுக்காக? அந்த ஃபியூ தௌசண்ட்ஸ் ஆஃப் சேலரிக்காக. ஆனால் இது நம்மளோட ஃப்யூச்சருங்க. அப்படியே நம்ம தலையெழுத்து மாற்ற போகிற ஒரு ஃப்யூச்சர். அப்படிப்பட்ட ஃப்யூச்சருக்கு நம்ம எவ்வளோ கமிட்மெண்ட்டோட இருக்கணும். நிறைய கஷ்டங்கள் வரும். எதுக்கான இந்த பிஸ்னஸ் இன்னும் சரியாக யாரும் புரிஞ்சிக்காதவங்க இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் இன்சல்ட் பண்ணியும் பேசலாம், நிறைய ப்ராப்ளம்ஸும் வரலாம். ஆனால் யார் கமிட்டடாக இருப்பாங்களோ, எப்படி இருந்தாலும் நான் இந்த பிஸ்னஸில் தான் நான் சக்ஸஸ் ஆக போகிறேன்ற ஒரு பிடிவாதத்தோடு இருக்காங்களோ அவங்கள தாங்க இந்த சக்ஸஸ் ஆக முடியும். மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் எதையோ அங்கே கமிட்மெண்ட் தேவை. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எது தெரியுங்களா? த கேபிட்டல் ஃபார் திஸ் பிஸ்னஸ் இஸ் டைம். டைம் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க இந்த பிஸ்னஸ் செய்யவே முடியாதுங்க. தயவு செஞ்சு இது ஒரு பெரிய ஸ்டார்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. திஸ் பிஸ்னஸ் இஸ் அபவுட் டேக்கிங் த லிவரேஜ் ஆஃப் டைம். அப்படின்னா ஒருத்தர் ஒரு 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சால் 24 ஹவர்ஸ் வேலை செஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க இன்கம் வரும். கடவுள் நமக்கு கொடுத்தது 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தில் நம்ம வேலை செய்ய முடியும்னா மிஞ்சி போனால் 12 ஹவர்ஸ் வேலை செய்யலாம், அதுக்கு மேலே 15 ஹவர்ஸ் வேலை செய்யலாம். அதுக்கு மேலே நம்மளால் வேலை செய்ய முடியாது. அப்போது நம்ம எத்தனை ஹவர்ஸ் டைம் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான், அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக தான் நமக்கு இன்கம் வரப்போகுது. ஆனால் எந்த பிஸ்னஸில் இந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம், நீங்கள் 11,500 ஆரம்பித்து ஹையஸ்ட் 5.75 lakhs வீக்லி ஏர்ன் பண்ணலாம்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாம். நேரம் எப்படி அதிகமாக கொடுக்க முடியும்? அங்கே தான் இந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகுது. லிவரேஜ் ஆஃப் டைம்னு சொல்லுவாங்க இது. அப்படின்னா மேக்ஸிமைசிங் யோர் டைம். உங்களோட நேரத்தை அதிகமாக பண்ணுறது. உங்களோட நேரம் நீங்கள் தலைகீழ நின்னா கூட உங்களோட 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் ஆக்கவே முடியாது. ஆனால் உங்களோட 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் எப்படி ஆக்கலாம்? பை டேக்கிங் சம்படிஸ் டைம். மற்றவங்களையும் ஏர்ன் பண்ண வச்சு அவங்களுக்கு சம்பாதிக்க வச்சு நீங்களும் சம்பாதிக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த பிஸ்னஸில் தப்பு பண்ணுறதே இங்கே தான். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் அவங்களோட நேரத்தை கேட்கல, பணம் கேட்குறீங்க. பணம் போதும்னு சொல்கிறீங்க தவிர உங்களோட நேரத்தை கொடுப்பியான்னு கேட்க மாட்டேன்றீங்க. இங்கே டைம் தாங்க. இப்போ எத்தனை பேரோட டைம் எடுப்பீங்களோ உங்களோட செக் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. எத்தனை பேரை உங்கள் கீழே இருக்கிறவங்க கமிட்டடாக வேலை செய்வாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. திஸ் பிஸ்னஸ் இஸ் அபவுட் டேக்கிங் த பெஸ்ட் மைலேஜ் ஆஃப் டைம். ஸோ உங்களோட நேரம் ஃபஸ்ட்டு உங்கள் கீழே இருக்கிறவங்களோட நேரத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நேரத்தை நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க? ஆரம்பத்தில் இந்த பிஸ்னஸ் ஃபுல் டைமாக எடுக்கணும்னு அவசியமே இல்லை. எதனாலன்னு உங்கள் பேங்க்கில் என்றைக்கு உங்களோட 1 இயரோட இன்கம் பேங்க்கில் இருக்குதோ அப்போ நீங்கள் ரிசைன் பண்ணலாம். உங்களோட சேலரி ஒரு 10,000 rupees வச்சுக்கோங்க. 10,000 rupees ஒரு வருஷத்துக்கு 1,20,000 rupees, கிட்டத்தட்ட ஒரு 1 lakh to 1.5 lakh உங்கள் பேங்க்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூ கேன் ரிசைன் அண்ட் ஃபுல் டைமாக இது வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னு என்றைக்காவது ஒரு அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கும்போது உங்கள் செக்ஸ் கீழே இருக்கிறவங்கள நம்பி தான் இருக்குது. அவங்க எப்படி வேலை செய்கிறாங்களோ, நீங்கள் எப்படி வேலை செய்ய வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. என்றைக்காவது சில காரணத்தில் இன்கம் குறையும் போது நீங்கள் திருப்பி தேடி பணத்துக்காக அங்கே கடன் வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், இப்போ உங்களோட வேலை பார்த்துக்கோங்க. உங்களோட வேலை பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டைம் கொடுங்க. ஒரு நாளுக்கு ஒரு 1 hour, இல்லைன்னா பெர் டே 2 hours, இல்லைன்னா வீக்லி ஒரு 1 or 2 days. வீக்லி சாட்டர்டே சண்டே வேலை செய்யலாம். நான் எவ்ரிடே இவ்வளோ டைம் எடுக்க போகிறேன், நான் வீக்லி இவ்வளோ டைம் தர போகிறேன், இல்லை நான் என்னோட டவுன்லைன் நேரத்தை இவ்வளோ எடுக்க போகிறேன்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் ஒரு வாட்டி இவ்வளோ டைம் கொடுக்க போகிறேன்னு நீங்கள் முடிவு எடுத்து கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தயவு செஞ்சு மாறாதுங்க. எதுக்காக இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண உடனே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய பிஸ்னஸ் கிடையாது. போக போக டைம் கொடுக்க 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 ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் போன உடனே எல்லாருமே பிடிச்சிருக்கேன்னு சொல்லி வந்துட மாட்டாங்க இதுக்குள்ளே. ஸோ உங்களோட எஃபர்ட் போட வேண்டியது வரும். இப்போ பிஸ்னஸ் பீப்புள் இருக்கும். பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ராஃபிட் பார்க்குறோமா? எப்போ பார்க்குறோம்? வருஷத்துக்கு ஒரு வாட்டி.
வருஷம் இயர்லி தானேங்க, பராணம் தானே நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அங்கே வருஷத்துக்கு பார்க்குறோம், சம்பளம்ன்றது வந்து மந்த்லி ஒரு வாட்டி எடுக்கிறோம். அப்போ இந்த பிஸ்னஸ் மட்டும் எப்படி டெய்லி பார்க்குறது? ஸோ நம்மளோட வேலை என்னன்னா கமிட்மெண்ட். எப்படி அந்த பிஸ்னஸ் கமிட்டடாக போகிறோமோ, பிஸ்னஸ் கமிட்மெண்ட் என்னங்க, என்னைக்கு கடை ஓப்பன் பண்ணுறோமோ அன்றைக்கிலேருந்து ஷட்டர் ஓப்பனிங் க்ளோசிங் தானே, எவ்வளோ கமிட்டடாக வேலை செஞ்சுட்ருக்கோம். அதே கமிட்மெண்ட் இங்கேயும் தேவை. ஒரு ஜாப்னா எப்படி காத்தால போயிட்டு நைட்டு வரைக்கும் வேலை செய்கிறோமோ அதே கமிட்மெண்ட் இங்கேயும் தேவை. இது கம்மி அடப்படாதுங்க, அதில் ரிச் ஆக முடியாது, ஆனால் இதில் கட்டாயம் ரிச் ஆக முடியும் நீங்கள் இவ்வளோ கமிட்மெண்ட்டாக வேலை செஞ்சுங்கன்னா. நான் டைம் தரலைன்னா 100% ஃபெயிலியர் தாங்க. அப்புறமா வந்து ஐயோ நான் பணம் போட்டேன், பணம் போச்சேன்னு மட்டும் தயவு செஞ்சு பிரச்சனை பண்ணாதுங்க. இந்த பிஸ்னஸ் நம்ம நிறைய பேர் இருக்காங்க, இந்த பிஸ்னஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இது நம்பி தான் இருக்காங்க. இதெல்லாம் வேலை விட்டு ஃபுல் டைமர்ஸாக வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிஸ்னஸில் இவ்வளோ டைம் தரணுன்றது நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் யார் யார் இந்த பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்கீங்களோ அவங்க டைம் தர முடியலன்னா தயவு செஞ்சு தேங்க்யூ வெரி மச் அது சொல்லி அடுத்த பர்சன் பார்க்க பாருங்க. தவிர டைம் தர முடியாதுன்னு நினைக்கிறவங்கள தயவு செஞ்சு நம்ம பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வந்துடாதீங்க. ரிசல்ட் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. எங்களுக்கு ஈஸியாக வரல, எங்களுக்கெல்லாம் 40 ரிஜெக்ஷன்ஸ். அப்போ எவ்வளோ கமிட்மெண்ட்டோட வேலை செஞ்சுருப்பேன். என்னோட டியூட்டி என்னமோ அதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எதுக்குன்னா யாரோ வருவாங்க, இந்த பிஸ்னஸ் வந்து யாருக்கு தேவையோ அவங்க வருவாங்கன்ட்டு அது வரைக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறது விட்டுறது. ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஓகே நோ ப்ராப்ளம், அடுத்த பர்சன் போயிட்டே இருப்போம். ஸோ எங்களோட டியூட்டி வந்து டெய்லி ஒரு பிஸ்னஸ் இருக்கும்போது, ஒரு கடையில் இருப்பேங்க, நான் ஒரு ஷாப் ரன் பண்ணுவேன், பொட்டிக் ரன் பண்ணுவேன். ஒரு டெய்லி ஒரு 40 கஸ்டமர் வருவாங்க, அதில் ஒரு 4 பேரோ 2 பேரை வந்து வாங்கிட்டு போவாங்க. அப்போ 38 பேருக்கு வந்து நான் அட்டென்ட் பண்ணல, 38 பேருக்கு நான் பேசிட்டே இருக்கணும். அவங்க வாங்குறாங்களா இல்லையா, சரி மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு அனுப்பணும் அவங்கள. ஆனால் வாங்குறது 2 பேரோ 4 பேரை தான் வாங்குவாங்க. சேம் இது அப்படி தாங்க. இந்த வந்தவங்களுக்கு வந்து எல்லாம் காட்டணும், பொருளை வந்து பிரித்து காட்டணும், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இது இப்படி இப்படின்னு சொல்லணும் அவங்களுக்கு. அதே தான் இங்கேயும், அது அந்த மைண்ட் செட் அப்படியே டெவலப் பண்ணதுனால என்னமோ யார் வந்தாலும் அவங்களுக்கு பிடிக்கல நோ ப்ராப்ளம் அடுத்த பர்சன் சொல்லி போயிட்டே இருப்போம். அவ்வளோ கமிட்மெண்ட்டோட அந்த டைம் கமிட்மெண்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, இது கண்டிப்பாக என்னைக்காவது ஒர்க் அவுட் ஆகதா போட அந்த நம்பிக்கையோட இந்த பிஸ்னஸ்ஸு ஃபுல்லாக இறங்கி பண்ணியிருக்கோங்க. தயவு செஞ்சு அந்த டைம் கமிட்மெண்ட் கொடுங்க. 100% சக்ஸஸ் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ட்ரீம்ஸ் இருக்குது, கமிட்டடாக இருக்கீங்க, ட்ரீம்ஸ்க்கு கமிட்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் கமிட்டடாக இருக்கீங்க. அடுத்த கமிட்மெண்ட் யாரோட? உங்களை நம்பி வந்த பீப்புள் கூட கமிட்மெண்ட். எல்லாத்தோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது. நமக்காக நம்ம கமிட்மெண்ட்டோடு இருக்குமா இல்லையாங்க? நான் இருக்கேன் நீ வான்னு சொல்லி 2 பேர் வந்து சைன் அப் பண்ணுறீங்க இல்லையா, 2 people சேல்ஸ் பண்ணி கொண்டு வரீங்க இல்லையா, இந்த பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸ் ஆகலாம் வா, நான் இருக்கேன், நான் துணையாக இருக்கேன், 2 பேர் சேர்ந்து பண்ணலாம் வான்னு சொல்லி நீங்கள் 2 பேர் கொண்டு வந்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு உங்கள் நேரத்தை என்ன கொடுக்க போகிறீங்க? உங்களோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் டு யுவர் டீம் அண்ட் டு யுவர் பீப்புள். அவங்க சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் அவங்க கை பிடிச்சிங்க பார்த்தீங்களா, அதை விடக்கூடாதுங்க. இந்த பிஸ்னஸ் ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம், அதுதாங்க ப்ராஃபிட் அதிகம். புரியுதுங்களா? இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப டஃப்பான பிஸ்னஸ். அதனால தான் சில பேர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கேரண்டி எனக்கு சக்ஸஸ் வேணும்னு உறுதியோடு இருக்கீங்கன்னா இது ரைட் பிஸ்னஸ். உங்களுக்கு விடாமல் எனக்கு சக்ஸஸ் எப்போ வேணாலும் வரட்டும், ஆனால் இந்த பிஸ்னஸ் நான் விட மாட்டேன், என்னோட டியூட்டி என்னமோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் இது ஒர்க் அவுட் ஆகுங்க.